கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த விஸ்வநாதபுரம் தென்பெண்ணை ஆற்றின் தடுப்பணையில் தென்பெண்ணை ஆறு ஆரத்தி விழா நடைபெற்றது. இந்த ஆரத்தி விழா வழிபாட்டில் நதிகளை பாதுகாக்கவும், மழை நீரால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், விவசாயிகள் செழித்து வாழவும் வழிபாடு செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த 17, 18ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதன் காரணமாக பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க வழக்கம் போல் செல்லலாம் என மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் 10 நாட்களுக்கு பிறகு விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஃபாதர்கான் பாளையத்தை சேர்ந்த அகமது மீரான், இந்திரா நகரை சேர்ந்த அசாருதீன் மற்றும் வடக்கு தெருவை சேர்ந்த தர்வீஸ் மொஹைதீன் ஆகியோர் வீடுகளில் சட்ட விரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவினை பெற்று வருவாய்த்துறையினரின் உதவியோடு போலீசார் 3 பேரின் வீடுகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவரின் வீட்டில் மட்டும் கத்தி மற்றும் இரும்பு பைப்புகள் வைத்திருந்ததாகவும், அதை அவர் வீட்டின் பயன்பாட்டிற்காக வைத்திருந்ததால் அதை பறிமுதல் செய்யவில்லை என்றும் போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த சோதனையின் காரணமாக நகரின் முக்கிய வீதிகளில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை, மின்சார வாரியம், வருவாய்த்துறை உள்ளிட்ட பல அம்சங்களை கொண்ட முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் முகாமை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூரை சேர்ந்த வினோத்குமார், ஹேமமாலினி தம்பதியினர் சென்னையில் இருந்து திருத்தணி செல்லும் மின்சார ரயிலில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு வந்தனர். அப்போது ரயில் மோசூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு புளியமங்கலம் ரயில் நிலையம் வரும்போது மர்ம நபர் ஒருவர் வினோத்குமார் அணிந்திருந்த 6 சவரன் செயினை பறித்துக் கொண்டு ஓடும் ரயிலில் இருந்து குதித்து தப்பித்து சென்றார். அந்த நபரை பிடிக்க முயன்ற வினோத்குமார் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இவரை தொடர்ந்து ஹேமமாலினியும் ரயிலில் இருந்து கீழே இறங்கிய போது தடுமாறி விழுந்துள்ளார். பின்னர் நடைமேடையில் இருந்த காவலர் இருவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள செங்கோட்டைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அழகுமுத்து. கோவையில் உள்ள தனியார் பஞ்சு மில்லில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த இவர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை மயானத்திற்கு எடுத்து செல்லும் போது ஒரு தரப்பினர் தங்களுக்கான நிலம் என கூறி அந்த வழியாக உடலை கொண்டு செல்ல அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பேரையூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேரையூர் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மயானத்திற்கு செல்வதற்காக சாலை வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், மாசிலாமணி முதலியார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் என மொத்தம் 585 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மதுரை அடுத்த திருநகர் GST ரோட்டில் அமைந்துள்ள தனியார் கண் மருத்துவமனையின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வரவேற்பு அறையில் இருந்த கம்ப்யூட்டர் போன்ற பொருட்கள் திருடு போனது குறித்து தீநகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ஒருவர் பொருட்கள் திருடி சாக்கு மூட்டையில் கட்டிக்கொண்டு செல்வது பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகளை வைத்து விசாரணை செய்ததில் அந்த மருத்துவமனையில் சில நாட்களுக்கு முன்னர் கொத்தனார் வேலை செய்த ஃபைசூல் என்பவர் மதுபோதையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற பொருட்களையும் மீட்டனர். மேலும் திருட்டு நடந்த 24 மணி நேரத்தில் திருடனை பிடித்து பொருட்களை மீட்ட தனிப்படை போலீசாரை காவல் ஆணையர் பாராட்டினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடத்தில் குலசேகரன் கோட்டை கிராமத்தை சேர்ந்த பெருமாள் மத்திய பிரிவு காவலராக பணி செய்து வருகிறார். அதே ஊரை சேர்ந்த தியாகராஜ் தற்போது காவலர் தேர்வு எழுதியுள்ள நிலையில்
இருவரும் மதுபோதையில் இருந்தபோது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வழியாக வந்த திருவேங்கடம் போலீசார் உதயராஜ் இருவரின் சண்டையை விளக்கிய போது இருவரும் சேர்ந்து காவலர் உதயராஜை தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருவேங்கடம் போலீசார் மதுபோதையில் இருந்த இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் இலந்தைக்கூடும் கிராமத்தை சேர்ந்த பிரபு என்பவர் அதே கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சித்ரா என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து அப்பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வெங்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கானது அரியலூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செல்வம் குற்றவாளி பிரபுவிற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இந்திய குற்றவியல் சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகிய 3 சட்டங்களை அமல்படுத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக எம்பி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் இருந்து இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு, கொள்ளுஞ்சாவடி, பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் பன்னீர் கரும்பை சாகுபடி செய்துள்ளனர். இந்த கரும்புகளை பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு 22.50 பைசாவிற்கு கரும்பு கொள்முதல் செய்யப்பட்டதில் 17.50 காசுகள் மட்டுமே தங்களுக்கு கிடைத்ததாகவும் மீதம் இடைத்தரகர்கள் எடுத்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தமிழக அரசு கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் இன்றி உச்சபட்ச விலையை நிர்ணயித்து கரும்பினை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 22 ரூபா 50 பைசா எடுத்தாங்க. விவசாயிகளுக்கு 17 ரூபா 50 பைசா தான் போய் சேர்ந்துச்சு. மீதில் இடைத்தரகர்கள் எடுத்துட்டாங்க. இந்த ஆண்டு பார்த்தாங்கன்னா எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா செலவு வருது. கூலி நாங்களே கொடுத்து வெட்டுறோம் கரும்பு. அதனால் கவர்மெண்ட் அவங்கள நேரடியாக கொள்முதல் பண்ணி விவசாயிகளுக்கு நேரடியாக இடைத்தரகர்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் சேர மாதிரி பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த கரும்பு விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமான 10 மாதம் மழை அதிகம். இந்த வருஷம் மழையும் கிடையாது. எங்கள் கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்காடு கிராமத்தில் எங்களுக்கு சரியான மழை கிடையாது. நிறைய பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குது. நிறையா கரும்பு வேஸ்டேஜ். எனக்கு அதுக்கு இதன் காரணமாக மாண்பு முதல்வர்கள் இந்த பொங்கலுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு உச்சபட்ச விலையை வச்சு விவசாயிகளுக்கு சேர்ற மாதிரி நல்ல அனுகூலம் பண்ணி விட்டாங்கன்னா உதவி செய்யணும். தூத்துக்குடி மாவட்டம் வெற்றி நகர், மருத்துவ நகர், மேற்கு காமராஜ் நகர், பாரதி நகர், காந்தி நகர், ஜே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் கடந்த 10 தினங்களாக மழைநீர் தேங்கியுள்ளதால் மழைநீரில் பாசி பிடித்து துர்நாற்றம் வீசி வருகின்றது. இதனால் அப்பகுதி மக்கள் மழைநீரை அகற்ற கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வழிகாட்டுதலின்படி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் குடியிருப்பு சூழ்ந்துள்ள மழை வெள்ளத்தை மின்மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பொக்லைன் இயந்திரம் மூலம் தற்காலிக கால்வாய் அமைத்து தண்ணீரை கடலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. திருவாரூர் நகர ஸ்டுடியோ வீடியோ உரிமையாளர்கள் நலசங்க பொதுக்குழு கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நகர தலைவர் முத்துக்குமாரசாமி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு புகைப்பட கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தனி நல வாரியம் அமைத்து தர வேண்டும், புகைப்பட கலை மற்றும் கலைஞர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் உடல்நலம் பாதித்த 2 புகைப்பட கலைஞர்களுக்கு மருத்துவ நிதியும் மறைந்த சங்க உறுப்பினர் குடும்பத்திற்கு நிதி உதவியும் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார், முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், நில அளவை வட்டாட்சியர் பெருமாள் மற்றும் பேரூராட்சி தலைவர் KS மணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இம்முகாமில் மின்சாரத்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட 10 துறைகள் சார்பில் அரங்கு அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. இது தவிர பொதுமக்கள் வசதிக்காக மருத்துவ பரிசோதனை முகாமும் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து குட்டியுடன் வெளியேறிய 10 காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள காட்டேரி பூங்காவை அந்த காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து குன்னூர் வனத்துறையினர் காட்டு யானைகளை மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
மேலும் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்திகிரி கூற்றோடு பகுதியில் உள்ள சிப்ஸ் கடையில் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிப்ஸ்களை தயார் செய்து பேக்கிங் செய்வதற்காக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சுமார் 7 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிமையாளருக்கு 7,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் அந்த சிப்ஸ் கடையில் மூட்டை மூட்டையாக அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை பார்வையிட்ட அதிகாரிகள் அதில் சிலவற்றை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கு சோதனைக்கு அனுப்ப எடுத்து சென்றனர். மேலும் சிப்ஸ் கடை உரிமம் பெறாமல் நடத்தி வந்தது தெரிய வந்ததை அடுத்து இன்றைக்குள் தொழில் உரிமம் பெறவில்லை என்றால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என உரிமையாளரிடம் மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அரிசி ஆலை ஒன்றில் அறம்படை இயக்குநர் கோபி நயினார் இயக்கத்தில் அகரம் காலனி என்ற திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நடந்துள்ளது. பின்னர் படப்பிடிப்பு முடிந்ததை அடுத்து காடா லைட் உபகரணத்தை லைட்மேன் சண்முகம் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் தள்ளி செல்லும் போது காடா லைட் தடுமாறி அந்த தெருவில் இருந்த உயரழுத்த மின்கம்பியில் பட்டதில் இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. இதனையடுத்து இருவரையும் மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சண்முகம் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து செங்குன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேருந்து நிறுத்தம் அருகே கணேஷ் சங்கர் என்பவர் கடந்த 2 வருடங்களாக எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையில் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று பதுங்கி இருப்பதாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை பத்திரமாக பிடித்து அளவாய்மலை வனப்பகுதியில் விட்டு சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் தோட்டாலம் ஊராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பள்ளி கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் குழந்தை திருமணம் தடுக்கப்பட வேண்டும், அவ்வாறு குழந்தை திருமணம் செய்தால் கட்டாயம் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கூறினார்.